வணக்கம். வெல்கம் டு ஒலி பெட்டகம். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். நாராயணன் சார், உங்களுக்காக யாரோ ரிசப்ஷன்ல வெயிட் பண்றாங்க. பியோன் சொல்ல, நாராயணன் யாரா இருக்கும் என்ற யோசனையோடு பேனாவை மூடி வைத்துவிட்டு எழுந்தார். ஹால் கடந்து ரிசப்ஷன் வந்தார். ரிசப்ஷனில் ஒரே ஒரு இளைஞன்தான் அமர்ந்திருந்தான். அவன் யார் என்று நாராயணனுக்கு தெரியவில்லை. நமஸ்காரம் சார். அவனே இவரை கண்டதும் எழுந்து நின்று கை கூப்பினான். என் பெயர் கேசவன். கிரின்லாஸ் பேங்க்ல வேலை செய்கிறேன். நாராயணன் திகைப்போடு அவனை பார்த்தார். ஒருவித பரபரப்புக்குள்ளானார். மறுநாள் அவர் பெண்ணை பெண் பார்க்க வர இருக்கும் மாப்பிள்ளை திடுதிப்பென்று முதல் நாள் வந்து எதிரில் நின்றால் எப்படி இருக்கும்? எதற்கு வந்திருக்கிறான்? பெண் பார்க்க வரப்போவதில்லை என்று சொல்லவா? உங்கள் பெண்ணை எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்வதற்காக வந்திருக்கிறானா? நாராயணன் ஒருவித பயத்தோடு அவனை பார்த்து சிரித்தார். உட்காருங்கோ என்று சோஃபாவை காட்டினார். தானும் பவ்யமாக அவன் அருகில் அமர்ந்து கொண்டார். நான் வருவேன்னு எதிர்பார்க்கல இல்ல? என்ன விஷயம் திடீர்னு, அதுவும் இங்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு வந்திருக்க. சொல்லுங்கோ. நாளைக்கு வந்து பெண் பார்க்க வேண்டியவன் திடுதப்புன்னு இன்னிக்கே வந்திருக்க. காரணம், நீங்களே என்னை இதுவரை சரியா பார்க்கல. எங்க அப்பா காட்டின போட்டோவை பார்த்துட்டு உடனே பெண் பார்க்க வர சொல்லிட்டேள். அந்த போட்டோவும் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. பெண்ணை பிடிச்சிருக்கு அல்லது பிடிக்கலன்னு சொல்ற உரிமை எங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி என்ன பிடிச்சிருக்கு இல்லைன்னு சொல்ற உரிமை பெண்ணுக்கும் உண்டு. நீங்க என்னை நன்னா பார்த்துக்கணும். முதல்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னைன்னு தீர்மானம் பண்ணிட்ட பிறகு பெண் பார்க்க கூப்பிடுறது தான் நியாயம். உங்களுக்கே பிடிக்கலைன்னா பெண்ணுக்கு எப்படி பிடிக்கும்? அதுவும் இல்லாம ஏற்கனவே 2 இடத்துல நிராகரிக்கப்பட்டவன் நான். இதுவும் உங்களுக்கு தெரியணும். நான் பார்க்க சுமார். கருப்புங்கிற காரணத்தினால தான் நிராகரிக்கப்பட்டதா தெரிஞ்சது. அதுக்காக நான் வருத்தப்படல. அந்த உரிமை அவளுக்கு இருக்கு. பட் ஊர் முழுக்க தண்டோரா போடாத குறையா பெண் பார்க்கும் படலம்னு வச்சு அதுக்கப்புறம் ஆணை பெண் வேண்டாம்னு சொல்றதும் பெண்ணை ஆண் வேண்டாம்னு சொல்றதும் சரி எனக்கு என்னவோ சரியா படல. மற்ற 2 இடத்துலேயும் பெண் எப்படி இருந்தாலும் சரி பிடிக்கலைன்னு சொல்லி அவ மனசை நோகடிச்சிட கூடாதுங்கிற முடிவோட தான் நான் போனேன். ஆனா நிராகரிக்கப்பட்டது நான் தான். உங்காத்துலையும் அப்படி நடந்துடக்கூடாதுன்னு தான் ஒரு நாள் முந்தையே இங்க வந்திருக்கேன். உங்க பெண்ணை பத்தி உங்களுக்கு தெரியும். அவளோட விருப்பு வெறுப்பு ரசனை என்னென்னும் உங்களுக்கு தெரியும். என்னை அவளுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு இப்போ என்னை பார்த்தப்புறம் ஓரளவுக்கு உங்களுக்கு யூகிக்க முடியும். அதனால தான் இங்க வந்திருக்கேன். நான் நாளைக்கு வரலாமா வேண்டாமாங்கிறதை நீங்க தான் முடிவு செய்யணும். நான் நாளைக்கு கார்த்தால 10 மணிக்கு ஃபோன் பண்றேன். வரலாம்னு நீங்க சொன்னா நாளைக்கு வரேன். இல்லாட்டா பெண் பார்க்கும் வைபவம் வேண்டாம். ஆனா என் தோற்றத்தை பத்தி விளக்கமா உங்க பெண்கிட்ட சொல்லி அவ சம்மதத்தையும் கேட்டு முடிவு பண்ணுங்கோ ப்ளீஸ். அவன் எழுந்து கொள்ள நாராயணன் பிரமித்து போனார். அந்த க்ஷணம் கேசவன் அவர் மனதில் அழுத்தமாய் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து விட்டது அவருக்கு புரிந்தது. தோற்றம் எப்படி இருந்தால் என்ன? பெண்ணை மதிக்கிறவன் இவன். இவனோடு பெண் சந்தோஷமாய் வாழ்வாள் என்ற நம்பிக்கை அவருக்குள் ஏற்பட்டது. தலை கீழாக நின்றாலும் சுபாஷினிக்கு இத்தனை நல்ல குணமும் உத்தியோகமும் உள்ளவன் கிடைக்க மாட்டான் என்பதும் புரிந்தது. நாராயணன் சட்டென்று அவன் கரங்களை பிடித்து கொண்டார். நீங்க மாப்பிள்ளையா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். நாளைக்கு கார்த்தால எதுக்கு? இப்பவே சொல்றேன். நீங்க நாளைக்கு கண்டிப்பா வந்துடுங்கோ. ஆனா என்ன சார்? என் பெண்ணை உங்களுக்கு பிடிக்கணுமேன்னு கவலையா இருக்கு. என் பெண் அழகிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆனாலும் உங்க மனசுக்கு பிடிக்கணுமேன்னு பயமா இருக்கு. பெண் எப்படி இருந்தாலும் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன் நான். இருந்தாலும் நீங்க உங்க பெண்ணை ஒரு வார்த்தை கன்சல்ட் பண்ணிக்கலாமோன்னு தான் தோன்றது. உங்களை போய் யாராவது வேண்டாம்னுவாளா? நான் இன்னைக்கே உங்களை பத்தி சொல்லிடுறேன். அப்போ நான் வரேன் சார். நாராயணன் வாசல் வரை வந்து வழி அனுப்பினார். அன்று மாலை வீட்டில் அவனை பற்றியே பேசி தீர்த்தார். ரொம்ப கருப்பா என்று கேட்டாள் சுபாஷினி. மனசு முக்கியம் சுபா. உன் நிறத்துக்கு அவன் கொஞ்சம் கருப்பு தான். உசரம் கூட உன் உசரம்தான் இருப்பான். என்னப்பா இது, கருப்புன்றேள் உசரமும் கூட இல்லைன்றேள். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை கேலி பண்ணபடியா ஆயிட போறதுப்பா. நீங்க பாட்டுக்கு வர சொல்லிட்டேளே இப்படி. எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி இருந்தா நானும் உங்க ஆஃபீஸ்க்கு வந்து பையனை ஒரு பார்வை பார்த்துருப்பேன் இல்ல?
இதோ பார் சுபா, எனக்கு சுபாவம் தான் முக்கியம். என் பெண்ணோட நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியும். அவனை கல்யாணம் பண்ணிண்டா நீ ரொம்ப சந்தோஷமா இருப்ப. உன்னை அவன் கண்கலங்காம பார்த்துப்பான்னு என் மனசுக்கு பட்டது. என்னை விட உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் உனக்கு வெல் விஷர்ஸ்னு நினைச்சியானா அவளையே உனக்கு வரன் பார்க்க சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லு. நாராயணன் படபடத்தார். அதில்லப்பா, ஜோடி பொருத்தம். சரீரம் அழிஞ்சிடும் சுபா. ஒரு நாள் காஞ்சு சுருங்கி உரு தெரியாம போயிடும். அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துடாத. நீ வெளுப்பா பிறந்ததோ அவன் கருப்பா பிறந்ததுக்கோ நீயும் காரணம் இல்ல, அவனும் காரணம் இல்ல. அது பகவானோட தீர்மானம். என் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ. இல்ல என்னை அவமானப்படுத்தியே ஆகணும்னு நினைச்சா அவளை நாளைக்கு வர வேண்டாம்னு சொல்லிடுறேன். அவனை கட்டிக்க உனக்கு கொடுப்பினை இல்லைன்னு நினைச்சுக்கிறேன். வேற என்ன செய்ய? ஆனா இதுக்கப்புறம் உனக்கு பிடிச்சாப்புல எந்த கழுதியை வேணா நீயே இழுத்துண்டு வா, பண்ணி வைக்கிறேன். என் மேல நம்பிக்கை இல்லைன்னு ஆனப்புறம் இனிமே உனக்கு எதுக்கு நான் வரம் பார்க்கணும்? தெரு தெருவா ஜாதகத்தை தூக்கிண்டு அலையணும். ப்ளீஸ்பா. சுபாஷினிக்கு அழுகை வந்தது. உங்க இஷ்டம் போல செய்யுங்கோ. அதுக்காக இப்படி வார்த்தைகளை கொட்ட வேண்டாம். நாராயணன் முகம் மலர்ந்தார். பெண்ணை பரிவோடு பார்த்தார். நீ நன்னா இருக்கணுங்கிறதுல உன்னை விட எங்களுக்குத்தான் அக்கறையும் கவலையும் அதிகம் சுபா. எல்லாமே உன் நல்லதுக்குத்தான், புரிஞ்சுக்கோ. சந்தோஷங்கிறது நிறத்திலேயோ உயரத்திலேயோ இல்லை, மனசுல இருக்கு. இதை நீயே என்கிட்ட வந்து சொல்ல போற பார். சுபாஷினி மௌனமாக உள்ளே போக நாராயணன் மறுநாள் வைபவத்துக்காக வாழைக்காயும் ரவையும் வாங்க போனார். கதவிடுக்கு வழியாக கூடத்தில் உட்கார்ந்திருந்த கேசவனை பார்த்த சுபாஷினியின் முகம் ஒரு கணம் சுருங்கியது. இப்படி ஒரு கருப்பா? முகம் என்னவோ லட்சணமாகத்தான் இருந்தது. அந்த லட்சணத்திற்கு நல்ல நிறம் மட்டும் இருந்தால் ராஜகுமாரன் தான், சந்தேகமே இல்லை. அவனுக்கு நேர்மாறாக சுபாஷினி பொன்னில் முக்கி எடுத்தது போல அப்படி ஒரு நிறம். தன் நிறமும் அழகும் பற்றி சுபாஷினிக்கு கொஞ்சம் கர்வம் கூட உண்டு. உன் அழகுக்கு உனக்கு என்னடி, மாப்பிள்ளைங்க கியூவில் வந்து நிற்பாங்க என்று சிநேகிதிகளும் உறவுகளும் கூறும் போதெல்லாம் பெருமை பொங்கும் அவளுக்கு. ஆனால் புகழுரைகள் எதுவும் நிஜத்தில் நடக்கவில்லை. ராஜகுமாரனும் கியூவில் நிற்கவில்லை. நடுத்தர வர்க்கத்திற்கு எல்லாமே கனவுகள்தான், கற்பனை சுகம்தான். ஏழை கனவு காண்பதில்லை, கற்பனை செய்வதில்லை. பணக்காரனுக்கோ கனவை நிஜமாக்கும் சக்தி உண்டு. நடுத்தர வர்க்கத்திற்கு இதுவும் இயலாது, அதுவும் இயலாது. பெரும்பாலான நடுத்தர வர்க்கத்து திருமணங்கள் பணத்தால் மட்டுமே நிச்சயிக்கப்படுகின்றன. அழகோ மற்ற விஷயங்களோ பின்னுக்கு தள்ளப்பட்டு விடுகின்றன. அவளை விட அழகும் அறிவும் அந்தஸ்தும் பொருந்தியவன் தாய் தந்தைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு என்னவெல்லாம் தருவாய் என்று கூசாமல் கேட்கையில் அப்பா என்ன செய்வார்? பணத்தோடு சேர்ந்த அழகுதான் விலை போகிறது. அப்பாவிடம் அதிகம் பணம் இல்லாததால் இதுவரை 4 ராஜகுமாரன்கள் அவளை நிராகரித்து விட்டார்கள். எனவேதான் கருப்பா இருந்தாலும் பரவாயில்லை என்று அப்பா இவனை மாப்பிள்ளையாக்கிக் கொள்ள தீர்மானித்து விட்டார். கருப்பு என்று குறை சொல்லி இவனை நிராகரித்தால் வீட்டில் புயல் வீசும். அதற்காக இவனை கட்டி கொண்டு விட முடியுமா? சுபா யோசித்தாள். எப்படியாவது இவனை மறுத்துவிட வேண்டும். எப்படி? சுபாஷினியை கூட்டிண்டு வா. அப்பா அம்மாவுக்கு உத்தரவிட்டது காதில் விழ சுபா முக சுளிப்போடு எழுந்தாள். தலை குனிந்தபடி அம்மாவோடு வெளியில் வந்தாள். அத்தனை விழிகளும் அவளை மொய்க்க எரிச்சலை அடக்கி கொண்டாள். எதிரில் வந்து நின்ற பெண்ணை கண்டதும் கேசவன் பிரமித்து போனான். நாராயணனை ஒரு முறை ஏறிட்டு பார்த்தான். பொண்ணோட பேசணுமா? நாராயணன் அவன் அருகில் வந்து சற்றே குனிந்தபடி கேட்டார். இல்ல, உங்களோட பேசணும். கேசவன் சொல்ல நாராயணன் திகைத்தார். அதுக்கென்ன, அப்படி மாடிக்கு வேணா போய் காத்தாட பேசுவோம். என்னடா கேசவா, மாமனார்கிட்ட இப்பவே எதுக்கு அடி போடுற? கூட வந்த யாரோ கேட்க கூடத்தில் சிரிப்பொலி எழும்பியது. மாப்பிள்ளைக்கு கூச்சமா இருக்காம், தனிமை கிடைக்குமான்னு பார்க்கிறார். மொட்டை மாடிக்கு வாங்கோனேன். நாராயணன் அவனை அழைத்து கொண்டு மாடிக்கு வந்தார். படி ஏறும்போதே உடம்பு கூசியது. என்னிடம் என்ன பேசப் போகிறான்? பெண் பிடிக்கவில்லை என்று விடுவானோ? கடவுளே, இது 5வது இடம். இதுவும் தட்டி போனால் என்னவோ ஏதோ தோஷம் என்று ஊர் பேச ஆரம்பித்து விடும். இத்தனை அழகுக்கு ஏன் கல்யாணம் குதிரவில்லை என்று கிசுகிசுத்து தானே ஏதேதோ காரணம் புனைய ஆரம்பித்து விடும். நாராயணன் திகிலோடு கேசவனை பார்த்தார். சார், உங்க பெண் லட்சணமா இருப்பாள்னு தான் நீங்க சொன்னேள். ஆனா இப்படி ஒரு அழகியா இருப்பான்னு நான் நினைக்கல. என்னை பத்தி அவகிட்ட சொன்னேளா? சொன்ன.
நான் அட்டைக்கறின்னு சொன்னேளா? சொன்னேன். நீங்க பேசின எல்லாத்தையும் சொன்னேன். உங்க பெண் சம்மதம்னு சொன்னாளா? இல்ல நீங்க அவளை வற்புறுத்தினேளா? நீங்க சந்தேகமே பட வேண்டாம். எல்லாமே முழு மனசோட தான் நடக்கிறது. கருப்புன்னு சொன்னேளா? நாராயணன் சிரித்தார். சொன்னேன். கருப்பான்னு முதல்ல யோசிச்சா. ஆனா குணம் முக்கியம்னு எடுத்து சொல்லி புரிய வச்சதும் சரின்னு சொல்லிட்டா. இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு சார். அத்தனை அழகுக்கு புருஷனாகும் யோகியதை எனக்கு இருக்கா? கேசவன் மெல்லிய குரலில் கேட்க நாராயணன் பரிவோடு அவன் தோளில் கை வைத்து அழுத்தினார். ஆம்பளையோட கம்பீரம் அழகுல இல்ல கேசவன், குணத்துல இருக்கு, நடத்தையில இருக்கு. இப்பவும் சொல்றேன், என் பொண்ணுக்கு சகல விதத்திலையும் பொருத்தமானவர் நீங்க தான். மனப்பூர்வமா என் பெண்ணை தாரை வார்த்து கொடுக்க நான் தயாரா இருக்கேன். வேண்டாம்னு நீங்க சொல்லிட்டா தாங்கிற நிலைமையில நான் இல்லை. நாராயணனின் குரல் நெகிழ்ந்தது. ஐயோ, என்ன சார் நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிண்டு ஆக வேண்டியதை பாருங்கோ. தேங்க்யூ மாப்ள. கேசவான்னு பேர் சொல்லி உரிமையில கூப்பிட்டா சந்தோஷப்படுவேன். மாப்பிள்ளை இன்னும் மரியாதையோ பயமோ எனக்கு வேண்டாம். ஒரு நல்ல சிநேகிதனா என்ன நினைச்சுண்டா இன்னும் சந்தோஷப்படுவேன். நாராயணன் பிரமிப்போடு அவனை பார்த்தார். எந்த ஜென்மத்து பாக்கியம் இது? கீழே போலாமா? கேசவன் அவர் பிரமிப்பை கண்டு புன்னகையோடு கேட்டான். நிச்சயதார்த்தத்திற்கு நாள் குறித்துவிட்டு பிள்ளை வீடு புறப்பட்டது. அழைத்திருந்த நெருங்கிய உறவுகளும் சொஜ்ஜி பஜ்ஜியை தின்றுவிட்டு நல்ல இடம்தான் என்று நாராயணனிடம் சிலாகித்துவிட்டு கிளம்பி சென்றன. கூடத்தில் இறைந்து கிடந்த பூக்களையும் டைமண்ட் கல்கண்டுகளையும் பொறுக்கினாள் அம்மா. சுபா என்று உட்கார்ந்திருந்தாள். நாராயணன் பெண்ணிடம் வந்தார். எதுக்கு இப்படி உட்கார்ந்திருக்க, சுரத்தே இல்லாம? என்ன படிச்ச உத்தியோகம் பார்த்து என்னப்பா, பெண் என்னைக்கும் அடிமைதானே? வாய மூடு சுபா, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. 4 வரன் பார்த்தனே, பார்க்க லட்சணமா தானே இருந்தா. உன் அழகையோ படிப்பையோ உத்தியோகத்தையோ பார்த்தாளா அந்த அழகானவா? என்னமோ எந்த முடிவுமே தான் எடுக்காத மாதிரியும் எல்லாமே அம்மா அப்பா சொல்படி தாங்குற மாதிரியும் அம்மா புடவையில ஒளிஞ்சுண்டா. யோசிச்சு பாரு, அதுவா கம்பீரம்? என்ன கேட்டா சுத்த பொட்டைத்தனம்னுவே. வெள்ளை தோலும் அழகும் மட்டும் தாம்பத்திய வாழ்க்கைக்கு போராதுமா. நீ வேணா கேசவனோட நாளைக்கே போய் 5 நிமிஷம் பேசிப்பாரு. அப்புறம் ஒத்துப்ப நான் சொல்றதெல்லாம் நிஜம்னு. 4 பேர் 4 விதமா ஜோடி பொருத்தத்தை பத்தி கமெண்ட் அடிச்சா என்ன, அடிச்சுட்டு போகட்டுமே. 4 பேருக்காகவா நாம வாழப் போறோம்? நம்ம வாழ்க்கை நம்மளோடதுமா. 4 பேர் பார்வையை விட நம்ம சந்தோஷம் முக்கியம் இல்லையா? நான் உன்னை பெத்தவன், உன்னை புதை சேத்துல தள்ளிடுவனா? நீ நன்னா இருக்கணுங்கிறதுக்காகத்தானே நாங்கள் இத்தனை பாடுபடுறோம். நீ சின்னவ சுபா, உனக்கு இன்னும் வாழ்க்கை தெரியல, நல்லது கெட்டது புரிஞ்சுக்க முடியல. சினிமா பார்த்துட்டு நிறைய கற்பனை பண்ணின்றிருப்ப. சினிமா வெறும் நிழல்தான் தாயி, இதுதான் நிஜம். நான் அனுபவஸ்தன், என்னை நம்பு. நீ அமோகமாக இருப்ப. உன் குழப்பத்தை எல்லாம் எரிச்சிட்டு நிம்மதியா இரு, சந்தோஷமா இரு. தெய்வத்தை பரிபூரணமா நம்பு. தெய்வத்தை நம்புறாவாளுக்கு தோல்வியே கிடையாது. அப்பா நீளமாய் பேசி நிறுத்தினார். என்னதான் அப்பா சொல்வதெல்லாம் நிஜம்தான் என்றாலும் சுபாவுக்கு அந்த கருப்பு சின்ன புள்ளியாய் மனசுக்குள் உறுத்தத்தான் செய்தது. ஒரு சமயத்தில் தன்னை யாராவது காதலிக்க மாட்டானா என்று கூட ஏங்கி இருக்கிறாள் அவள். சில நேரம் பணக்கார வாலிபர்கள் போட்டி போட்டு கொண்டு தன்னை காதலிக்கிறாற் போல கற்பனை செய்து மகிழ்ந்திருக்கிறாள். எல்லாமே கற்பனையாகவே ஆகிவிட்டன. நிஜத்தில் எதுவும் நடக்கவில்லை. அழகென்றால் எவராலாவது காதலிக்கப்பட்டுதான் தீர வேண்டும் என்ற உண்மையும் அவள் விஷயத்தில் விதி விலக்காகிவிட்டது. அப்பா சொல்வது போல சினிமாக்களிலும் கதைகளிலும் மட்டுமே அழகு பிரதானப்படுத்தப்பட்டு மதிக்கப்படுகிறது. நிஜத்தில் பணம்தான் அனைத்தையும் தீர்மானிக்கிறது. கேசவன் எதுவும் கேட்கவில்லை. எனக்கு பெண் மட்டும் போதும் என்கிறான் என்றால் அப்பா அவனை விட்டு விடுவாரா? அவளுக்கு புத்திமதி சொல்லத்தான் செய்வார். அவரை மீறிக்கொண்டோ நோகடித்து கொண்டோ அவளால் என்ன செய்ய முடியும்? கேசவன்தான் அவள் புருஷன் என்பது விதியானால் அதை யாரால் மாற்ற முடியும்? சுபா பெருமூச்சு விட்டாள். பிடித்தமில்லாத ஒன்றில் இருந்து தப்பிக்க இயலாத நிலையில் விதியின் மீது பழியை போட்டு அதனை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. சுபா மெல்ல மெல்ல தன்னை தேற்றிக்கொண்டு திருமணத்திற்கு தயாரானாள். பிள்ளையாத்துக்காரர் வந்தாச்சு. யாரோ ஓடி வந்து குரல் கொடுக்க சத்திரத்தில் பரபரப்பு தொற்றிக் கொண்டது. வேதா, ஆரத்தி ரெடியா? சீக்கிரம் கொண்டு வர சொல்லு. நாராயணன் மனைவியை அழைத்தார். ஆரத்தி எடுக்கும்போது உறவு ஜனங்கள் கேசவனை உற்று உற்று பார்த்தன.
சுபாவோட நிறம் என்ன? அவளுக்கு பார்த்திருக்கும் மாப்பிள்ளையின் நிறம் என்ன? ஏன் இப்படி? இன்னும் அழகான பையன் கிடைக்கலையா? உறவுகள் குசுகுசுவென்று பேசிக்கொண்டன. என்னடா நாராயணா இது? மாப்பிள்ளை இப்படி அட்டக்கரியா இருக்கான். இவன் பக்கத்துல சுபா நின்னா வெள்ளை சுவர்ல தார் பூசினா போல இருக்கும். என்ன அவசரம் உனக்கு? வெயிட் பண்ணி இன்னும் நல்ல லட்சணமான பையனை பார்க்கப்படாதா? ஒன்று விட்ட அக்கா நீட்டி முழக்கி பேசிய போது நாராயணன் முகம் சுளித்தார். ஏன் சுந்தரி, உங்க ஆம்படையா பரங்கிப்பழம் மாதிரி நல்ல சேப்பு தான். ஆனா நீ என்ன வாழ்ந்துட்ட அவங்கிட்ட? உன்னை நன்னாவா வச்சுண்டா? தினம் சண்டை அடி உத, போராததுக்கு சின்ன வீடு வேற. இந்த லட்சணத்துல எதுக்கு நீட்டி முழக்கிற? என் மாப்பிள்ளை கருப்பு தான், ஆனா குணத்துல வைரம். அதனால தான் நிச்சயம் பண்ண, புரிஞ்சுதா? நாராயணன் அடிக்குரலில் சீர அந்த ஒன்று விட்ட அக்கா சுந்தரியின் முகம் குத்திவிட்ட பலூன் மாதிரி ஆயிற்று. முழு நீளத்துக்கு முகத்தை தூக்கி வைத்து கொண்டு நடமாடினாள். மற்ற உறவுகளிடம் உட்கார்ந்து பொறுமி தீர்த்தாள். என்னதான் நாராயணன் சவுக்கடி கொடுத்தாலும் உறவுகள் திருந்தவில்லை. அவர்கள் வாயை கட்டுப்படுத்தவும் முடியவில்லை. இரவு தனக்கென ஒதுக்கப்பட்ட அறையில் படுக்காமல் வெளிக்காற்றுக்காக வராண்டாவில் வந்து படுத்த கேசவனை யாரும் கவனிக்கவில்லை. சற்று தள்ளி படுத்திருந்த பெண்கள் இருவர் தூக்கம் வராமல் பேசிக்கொண்டிருந்தது கேசவனின் காதுகளில் நன்றாகவே விழுந்தது. கருப்போ செவப்போ, ஆனாலும் சுபா அதிர்ஷ்டக்காரி தான்ற. எப்படி? ஒரு பைசா வரதட்சணை கேட்கலையாம். தவிரவும் எதுக்குமே டிமாண்ட் பண்ணலையாம். நகை நட்டு பாத்திரம் பண்டம் எல்லாம் உங்க இஷ்டப்படி நோட்டானாமே பிள்ளையாண்டான். டோட்டல் சரண்டர்னு சொல்லு. அது சரி, அண்டங்காக்கா மாதிரி இருக்கா மாப்பிள. இவன் அழகுக்கு தங்க செல மாதிரி பொண்ணு. தலை கீழா நின்னாலும் கிடைக்க மாட்டாளே. அப்படி இருக்க சுபா கிடைக்கிறதே பெரிய விஷயம்னும் போது அதையும் இதையும் கேட்டு அவளை இழக்க முன்வருவானா? இதே இவன் மட்டும் கொஞ்சம் நன்னா இருந்துடட்டுமே. இவன் பார்க்குற பேங்க் உத்தியோகத்துக்கே ஒரு ஸ்கூட்டரோ பைக்கோ வாங்கி தரணும்னு டிமாண்ட் பண்ணி இருப்பான். ஆக இவன் கருப்பா இருக்கானோ? சுபாவுக்கு கல்யாண யோகம் வந்ததோ? நாராயணன் பிழைச்சாரோ அப்படின்ற. கேசவன் இறுக கண்களை மூடிக்கொண்டான். எதுவும் வேண்டாம் என்று சொல்வதற்கு கூட வெள்ளையாய் கம்பீரமாக இருக்க வேண்டுமா? அழகா இருந்து எதுவும் வேண்டாம் என்று சொன்னால் தான் உலகம் மதிக்குமா? சட், என்ன மனிதர்கள் அப்பா! நாக்கில் நரம்பில்லாமல்? கேசவன் புழுங்கினான். கேசவன் மட்டுமில்லை, இன்னும் சற்று தள்ளி தலையை சாய்த்திருந்த நாராயணனும் கூட அந்த பெண்களின் பேச்சை கேட்டு அதிர்ந்து போனார். ஒரு நல்ல காரியத்திற்கு இப்படியா காரண காரியம் கற்பித்து பேசுவார்கள்? வேதனையோடு திரும்பி படுத்த நாராயணன் தளர்ந்து நடந்து செல்லும் கேசவனை பார்த்துவிட்டு பதறிப்போய் எழுந்தார். அவனை பின்தொடர்ந்தார். கேசவன் படியேறி மொட்டை மாடிக்கு வந்தான். வானத்தில் கொட்டி கிடந்த நட்சத்திரங்களை அண்ணாந்து பார்த்தான். இந்த பூமியில் மனிதனாக பிறந்ததை விட பூமிக்கு எட்டா தொலைவில் பிரபஞ்சத்தில் ஏதாவது ஒரு அனாமதேய நட்சத்திரமாய் இருந்திருக்க கூடாதா என்ற ஆதங்கம் எழும்ப மெல்ல பெருமூச்சு விட்டான். காற்று சுகந்தமாய் வீசியது. நைட் குவீன் மலர்களின் வாசத்தை இழுத்து சுவாசித்தான். தோளில் யாரோ கை வைக்க திடுக்கிட்டு திரும்பினான். பின்னால் நின்றிருந்த நாராயணனை கண்டு வியந்தான். என்ன கேசவா, தூக்கம் வரலையா? ஆ, அப்படித்தான் இருக்கும். உங்க அனுபவமா? கேசவன் சிரித்தான். எல்லாருக்குமே அப்படித்தான். நாராயணன் அவனை உற்று பார்த்தபடி சொன்னார். ரூம்ல போய் பார்த்தேன், அங்க உன்னை காணல. திடுக்குன்னு ஆயிடுத்து. பொதுவா ஃபேன் காத்து எனக்கு பிடிக்காது. அதனால காத்துக்காக வராண்டால படுத்துண்டேன். அப்படியும் தூக்கம் வரல. நானும் வராண்டால தான் படுத்துண்டிருந்தேன். நாராயணன் அவனை ஊடுருவி பார்க்க கேசவனின் முகம் சட்டென்று வேதனையில் தோய்ந்ததை அவர் கவனிக்கவே செய்தார். கேசவன் ஏதாவது சொல்வான் என்று எதிர்பார்த்தார். ஆனால் கேசவன் தன் மன வருத்தத்தை சிறிதளவு கூட வெளிப்படுத்த முயலவில்லை. பாவம், உங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருந்திருக்கும். அப்படியும் தூங்காம எதுக்கு உடம்பை கெடுத்துக்கிறேள் என்ற பேச்சை மாற்ற நாராயணன் கைகளை பற்றி கொண்டார். தூக்கத்தை பரிமாறிண்டாதான் குறையும் கேசவா. நானும் எல்லாத்தையும் கேட்டுண்டுதான் இருந்தேன் என்றவரின் குரல் அடைத்தது. ஐயோ, என்ன சார், பேசினா பேசிட்டு போறா, விட்டுடுங்கோ. நான் ஒன்றும் தப்பாவே நினச்சிக்கல. அதான் உன் பெருந்தன்மைப்பா. என் உறவுக்கு அது இல்லைன்னு நினைக்கும் போது வெக்கமா இருக்கு. அடி வயிற்றுல இருந்து ஆத்திரம் வந்தப்போ நீ எப்படித்தான் சகுச்சுண்டையோ.
இன்னொருத்தனா இருந்திருந்தா இந்நேரம் கல்யாணம் நின்னு போயிருக்கும். கருப்பா இருக்கங்கிற காம்ப்ளெக்ஸ் எதுவும் எனக்கே இல்லாத போது சுத்தி இருக்கிறவா ஏன் அதை அவ்வளவு முக்கியமா எடுத்துக்கிறான்னு தான் எனக்கு புரியல. விலங்குகளோட பரிணாம வளர்ச்சியில உருவானவன் தான மனுஷன். அப்புறம் புத்தி எப்படி இருக்கும்? என்னதான் யுக யுகமா பகவான் அவதாரம் பண்ணி அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை போதனை பண்ணாலும் மனுஷனுக்கு இன்னும் மிருக புத்தி மட்டும் மாறவே மாட்டேங்கிறதே. என்ன செய்ய? அடுத்த வாளை காயப்படுத்தி சுகப்படுற ஜென்மங்களை திருத்த பகவானாலேயும் முடியல போல இருக்கு. விற்று கேசவா, அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். சங்கீதம் கூட கத்து கொடுத்துடலாம். ஆனா இங்கிதம்ங்கிறது சொல்லி கொடுத்து வர விஷயம் இல்லை. 4 கோணத்திலையும் நின்னு பார்த்து தர்ம நியாயத்தை பத்தி யோசிக்கிறவாளால தான் இங்கிதமா நடந்துக்க முடியும். இதமா பேசவும் முடியும். கேசவன் அவரை பிரமிப்போடு பார்த்தான். எத்தனை அழகாக பேசுகிறார் இந்த மனிதர் என்று வியந்தான். அவர் பேச்சும் பழகின விதமும் அவன் அடி மனசை தொட்டு அவரோடு இன்னும் நெருங்கி பழகும் எண்ணத்தை ஏற்படுத்தியது. இந்த மனிதர் தனக்கு மாமனார் மட்டுமல்ல, அந்த உறவையும் தாண்டி சிநேகமாக பழகக்கூடிய இதமான நல்ல சிநேகிதர் என்று புரிந்தது. அப்பா இப்படியெல்லாம் பேச மாட்டார், பேசவும் தெரியாது. அதற்கென்று பொல்லாதவர் என்று அர்த்தம் இல்லை. மனிதர்களை பற்றி அறிந்து கொள்வதில் அவர் ஆர்வம் காட்டுவதில்லை. தத்துவங்களில் விருப்பம் இல்லாதவர். வெள்ளையாக வேட்டி சட்டை அணிய வேண்டும், அறுசுவையாக உணவு உண்ண வேண்டும், கஷ்டமின்றி வாழ்வு நடக்க வேண்டும். யார் கையையும் எதிர்பார்க்கவும் மாட்டார், யாருக்கும் கொடுத்து உதவவும் மாட்டார். நல்ல உழைப்பாளிதான். ஆனால் சாப்பாட்டு விஷயத்தில் காட்டும் ஆர்வம் வேறெதிலும் இருக்காது. கல்யாணத்துக்கு போய்விட்டு வந்தால் 2 நாளைக்கே அந்த கல்யாண சாப்பாட்டை பற்றித்தான் அவர் பேச்சு இருக்கும். எந்த ஐட்டத்தில் என்ன குறை, அதை எப்படி சரி செய்திருக்கலாம் என்கிற ரீதியில்தான் பெரும்பாலும் அவருடைய பேச்சிருக்கும். சாப்பாடு முக்கியம்தான். ஆனால் அதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க கேசவனால் முடிவதில்லை. அவ்வளவு முக்கியத்துவம் அவசியமும் இல்லை என்று தோன்றியது. உணவு என்பது உடம்பின் இயக்கத்திற்கு தேவையான சக்தியை தருகிறது, அவ்வளவே. ருசி மொட்டுக்கள் நாவில் வைக்கப்பட்டிருப்பதற்கு காரணம் கூட நல்லது கெட்டதை உணர்ந்து கெட்டதை தவிர்ப்பதற்காகத்தான் என்பது அவன் அபிப்பிராயம். ஆனால் அப்பாவுக்கோ நாவு படைக்கப்பட்டிருப்பதே ருசியும் மணமும் மிக்க உணவு வகைகளை உண்ணத்தான், அவற்றை பற்றி மட்டுமே பேசத்தான் என்பது போலிருக்கும். இந்த ஒரு குறையை மட்டும் ஒதுக்கிவிட்டு பார்த்தால் அப்பா மிக நல்லவர். அவரால் யாருக்கும் கெடுதல் ஏற்பட்டதில்லை. ஆனால் நல்லவர் என்பதாலும் யாரையும் கெடுக்காதவர் என்றாலும் கூட கேசவன் அவரோடு மனம் விட்டு பேசியதில்லை. அதற்கென்று அன்பில்லை என்று சொல்ல முடியாது. அந்த விலகலுக்கு இப்போது காரணம் புரிந்தது. அப்பா என்பதை மீறி அவரிடம் ஒரு சிநேகத்தை எதிர்பார்த்திருக்கிறது அவன் மனசு. எதிர்பார்த்தது கிடைக்காத போது அதிகம் பேச தோன்றவில்லை. அப்பாவிடம் கிடைக்காத சிநேகம் மாமனாரிடம் பார்த்ததும் கேசவனின் மனது க்ஷணத்தில் அவரிடம் பசை போட்டு ஒட்டி கொண்டது. இதுபோல் சிநேகம் ரொம்ப அபூர்வம் என்றும் தோன்றியது. என்னப்பா யோசனை? நாராயணன் கேட்க கேசவன் கலைந்தான். ஒன்னில்ல என்றான். எல்லா மனசையும் திருப்திப்படுத்த யாராலையும் முடியாது கேசவா. அதிருப்திங்கிறது யாருக்கோ இருக்கத்தான் செய்யும். 6 பேர்ல ஒருத்தனுக்கு அதிருப்தியாயிடுத்தேன்னு நினைச்சோம்னா நம்மால எந்த நல்லதும் செய்ய முடியாது. மிச்ச 5 பேர் திருப்திப்படுறாளேன்னு சந்தோஷப்படணும். எதுவும் வேண்டாம்னு சொன்ன உன் பெருந்தன்மை உன்னை பெத்தவாளுக்கு பெருமை, பெண்ணை பெத்த எனக்கு சந்தோஷம். இந்த 2ஐ மட்டும் கணக்கில் எடுத்துக்கோ. மற்ற பேச்செல்லாம் இன்னொரு காது வழியா போக விட்டுடும். ஒன்று மட்டும் நிச்சயம் கேசவா, நீ எதுவும் வேண்டாம்னு சொன்னதிலேயே உனக்கு நிறைய செய்யணும்னு தோன்றது. நீ கேட்காட்டாலும் என் சக்திக்கு மீறி ஒவ்வொன்றும் ஆசை ஆசையா செஞ்சுண்டிருக்கேன். இதுதான் மனுஷ சுபாவம். கேட்கணும்னு நினைக்கிறவா இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலும் நிர்பந்தம் இல்லாம அன்பு கலந்து இருக்கணும். நிர்பந்தம் கசப்பை ஏற்படுத்திடும். இது தெரியாதவாதான் கல்யாணத்தை வியாபாரமாக்கிடுறா. கல்யாணம்ங்கிறது சந்தோஷத்தை கொடுக்கணுமே தவிர சங்கடம் ஆயிடக்கூடாது. இது ரொம்ப பேருக்கு புரியறது இல்லை. என் அதிர்ஷ்டம் நீ எனக்கு மாப்பிள்ளையா கிடைச்சிருக்க. நீங்க இல்ல, நான் தான் அதிர்ஷ்டக்காரன், கேசவன் குறுக்கிட்டு சொன்னான். சரி, 2 பேருமே லக்கி தான். நாழி யாரது, ஒரு 2 மணி நேரமாவது நன்னா தூங்கு. இல்லாட்டா ஃபர்ஸ்ட் நைட்ல சுபாவோட பேசும்போது கொட்டாவி வந்து தொல்லை கொடுக்கும். நாராயணன் சிரிக்க கேசவன் லேசாய் வெட்கப்பட்டான். கல்யாண அலுப்பும் பரபரப்பும் களைப்பும் அடங்கி 1 வாரமாக இருந்தது.
அம்மா, அப்பா, பிறந்த வீடு எல்லாவற்றையும் பிரிந்து புகுந்த வீடு வந்தபோது பிரிவென்பது ஏன் பெண்ணுக்கு மட்டும் என்ற கேள்வியும் துக்கமும் வந்தது சுபாவுக்கு. யார் இப்படி ஒரு சம்பிரதாயத்தை ஆரம்பித்தார்கள் என்ற எரிச்சல் வந்தது. அப்பாவின் அறிவுரைகளை ஏற்று தலையாட்டி விட்டாளே தவிர, மணமேடையில் மிக அருகில் கேசவனை பார்த்ததும் அவளையும் மீறி மனம் சுளிப்பதை அவளால் தவிர்க்க முடியவில்லை. அவள் கைப்பற்றி அவன் அக்னி வலம் வந்தபோது வெண் சங்கின் மீது அணைந்த கொள்ளிக்கட்டை வைத்தாற்போல் அப்படி ஒரு நிறபேதம் பளிச்சென்று தெரிய தன்னிறக்கம் அதிகரித்தது. எனக்கும் இவனுக்கும் தான் முடிச்சு என்பது விதியானால் பேசாமல் என்னையும் அந்த தெய்வம் கருப்பாகவே படைத்திருக்கலாமே. எதற்கு இந்த பொன்னிறமும் அழகும் என்று தோன்றியது. நேரம் ஆக ஆக இந்த தன்னிறக்கம் அதிகரித்தது. இந்த தன்னிறக்கம் முதலிரவில் அவனிடம் முகம் கொடுத்து பேச விடாமல் தடுத்தது. உட்கார் சுபா. சுபா உட்காரவில்லை. நமக்குள்ள அனாவசிய மரியாதையோ பயமோ கூச்சமோ தேவையில்லை சுபா. இந்த முதலிரவு உன்னை பயமுறுத்துறதுக்காகவோ ஆக்கிரமிக்கிறதுக்காகவோ இல்லை. பரஸ்பரம் நாம ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்குத்தான். மனசு விட்டு பேசினாதான் புரிஞ்சுக்க முடியும். சுபா உட்கார்ந்தாள். அந்த முதலிரவில் கேசவன் தான் நிறைய பேசினான். சுபாவுக்கு பேச பிடிக்கவில்லை. தன் அழகை குறி வைத்து எதுவுமே வேண்டாம் என்ற ஆயுதத்தை அப்பாவிடம் பிரயோகித்து தன்னை அடைந்து விட்டவனிடம் என்ன பேச்சு வேண்டி இருக்கிறது என்று தோன்ற தலை குனிந்து அமர்ந்திருந்தாள். மௌனமாகவே தன் எரிச்சலை வெளிப்படுத்தினாள். ஏன் சுபா எதுவுமே பேச மாட்டேங்கிற? எனக்கும் சேர்த்துத்தான் நீங்க பேசுறேளே, போராதா? சுபா வெடுக்கென்று சொல்ல கேசவன் அடிபட்டார் போல அவளை பார்த்தான். நீ கேலி பண்றியா அல்லது பாராட்டுறியான்னு புரியலையே. சுபா கொட்டாவி விட்டாள். தூக்கம் வருதுண்ணா, படுத்துக்கோ. கேசவன் கட்டிலை விட்டு எழுந்தான். அவன் கீழே பாய் விரித்து படுத்ததும் தான் சுபாவுக்கு திடுக்கென்றானது. தான் நடந்து கொள்வது சரியா தவறா என்ற குழப்பம் ஏற்பட்டது. இன்று ஒரு நாள் இவன் இப்படி படுப்பதை அலட்சியப்படுத்தலாம். ஆனால் தன் போக்கினால் இவன் இப்படி தினமும் படுக்க ஆரம்பித்து விட்டால் அது தன் வாழ்க்கைக்கு நல்லதா என்ற வினா எழும்பியது. இதனால் தனக்கு கிடைக்கப் போவது என்ன என்று யோசித்தாள். இதில் என்ன லாபம்? இவனுக்கும் எனக்கும் என்ன விரோதம்? இவன் நிறம் மட்டுமே எனக்கு உறுத்தலாய் இருக்கிறது என்பதை தவிர இவன் எனக்கு என்ன கெடுதல் செய்து விட்டான்? நான் கருப்பு என்பதை உங்கள் பெண்ணிடம் தெளிவாக சொல்லி அவள் விருப்பத்தை கேட்டு அறியுங்கள் என்றவன் எப்படி பொல்லாதவனாய் இருப்பான்? அப்படி இவன் சொல்லிய பிறகு நடந்த இந்த திருமணத்தில் இவன் தவறென்ன இருக்கிறது? அப்பாவின் பிடிவாதத்தால் நடந்த கல்யாணம் இது எனும்போது இவனை எதற்கு நோகடிக்கிறேன் நான்? இரவு முழுக்க யோசனையோடு புரண்டாள். திரும்பி கேசவனை பார்த்தபோது அவன் மல்லாந்து படுத்து மார் மீது கை கட்டியபடி நிச்சலனமாய் தூங்கிக் கொண்டிருந்தான். சுபா எழுந்து உட்கார்ந்து அந்த முகத்தை உற்று பார்த்தாள். எந்த கவலையும் வேதனையும் ஏமாற்றமும் அந்த முகத்தில் தெரியவில்லை. ஒரு குழந்தையின் முகம் போல கபடு சூதின்றி இருந்தது. கருப்பு என்பதை மறந்து உற்று பார்த்தால் முகம் அழகாகவே இருப்பதையும் கவனித்தாள். இனி என்ன செய்வது என்று யோசித்தாள். போய் எழுப்பினால் தப்பாக நினைத்து கொள்வானா? பெண் முந்திக் கொள்ளலாமா? அது அசிங்கம் இல்லையா? இனி இவன்தான் என்பது எவராலும் மாற்ற முடியாத ஒன்றாகிவிட்டது. கழுத்தில் உறுதியாக அவன் போட்டிருந்த 3 முடிச்சுக்களில்தான் அவள் வாழ்ந்தாக வேண்டும். இனி பிணங்கினாலோ சீ போ என்றாலோ திருப்பி கேட்க மாட்டானா? நான் உன்னை கட்டாயப்படுத்தியா கல்யாணம் பண்ணி கொண்டேன் என்று? அவன் முதலிலேயே தன் குறை சொல்லி முடிவெடுக்கும் உரிமையும் அளித்தும் கூட வேண்டவே வேண்டாம் என்று அப்பாவிடம் போராடாதது அவள் தவறுதானே தவிர அவன் நிரபராதி. இந்த நிலையில் அவனை அலட்சியப்படுத்தி அவன் வெறுப்பை சம்பாதித்து கொண்டு வாழ்க்கையை கசப்பாக்கிக் கொள்வதால் யாருக்கும் லாபம் அல்ல. அது புத்திசாலித்தனமும் அல்ல என்பது புரிந்தது. சுபா எழுந்தாள். அவன் அருகில் வந்து அமர்ந்தாள். தயக்கத்தோடு அவன் தோளில் கை வைத்து அசைத்தாள். கேசவன் சட்டென்று கண் விழித்தான். அருகில் உட்கார்ந்திருந்தவளை கண்டதும் என்னவோ ஏதோ என்று நினைத்து எழுந்து உட்கார்ந்தான். என்னாச்சு சுபா, பயமா இருக்கா? இல்ல, பால் சாப்பிடாமையே தூங்கிட்டேளே, அதான். சுபா பால் சொம்பை எடுத்து டம்ளரில் சாய்த்து நீட்ட கேசவன் சிரித்தான். வாங்கி குடித்தான். தேங்க்யூ, நீயும் குடிச்சிட்டு தூங்கு. எனக்கு பால் பிடிக்காது, தூக்கமும் வரல. காலையிலிருந்து புகையில் உட்கார்ந்துருக்க அலுப்பா இருக்குமே, அப்படியுமா தூக்கம் வரல? வந்த மாதிரி இருந்தது, ஆனா படுத்ததும் போயிடுத்து. தூக்கம் வர என்ன செய்யலாம் சொல்லு? என்ன கேட்டா? சுபா தலை குனிந்து பாயை சுரண்டினாள்.
கேசவன் புன்சிரிப்போடு அவளை பார்த்தான். இடது கரத்தால் அவள் கேசத்தை தடவி கொடுத்தான். மிக மிருதுவாய் தன் அன்பை எல்லாம் அந்த கரத்தின் வழியாய் வெளிப்படுத்தின அந்த செய்கையில் சுபா சுபாவின் உடம்பு சிலிர்த்தது. கண்ணை மூடிக்கொண்டு மெல்ல சாய்ந்தவளை கேசவன் தன் மடி மீது வாங்கி கொண்டான். தலையில் இருந்து இறங்கிய கரம் அவள் முதுகை தடவியதும் சுபாவின் கண்கள் பொங்கியது, உடம்பு குலுங்கியது. என்னாச்சுமா? கேசவன் பதறினான். வேணாம்னா நான் தொடல சுபா. அவள் முதுகில் இருந்து கையை எடுத்தான். சுபா மல்லாந்து படுத்து அந்த கரங்களை பற்றி முகத்தில் வைத்து கொண்டாள். வேணும்னு தான் அழற என்று முணுமுணுத்தாள். கேசவன் மெல்ல அவள் மீது படர்ந்தான். நன்றி கண்ணம்மா என்றபடி மூடியிருந்த விழிகளில் முத்தமிட்டான். இதற்கு நன்றி சொல்கிற புருஷன் எவ்வளவு நல்லவனாய் இருக்க வேண்டும். சுபா வியந்தாள். அவள் மனசில் இருந்த கருப்பு மெல்ல மெல்ல மறைய ஆரம்பித்தது. இப்போது நினைத்தால் கூட சுபாவுக்கு வியப்பாக இருந்தது. எப்படி எல்லாவற்றிற்கும் தான் உடன்பட்டோம் என்று. பயமா? ஆணை சார்ந்துதான் பெண் வாழ்ந்தாக வேண்டும் என்று சிறு வயதில் இருந்து ஊட்டப்பட்ட போதனையா? தன் சுயத்தை எப்படி இழந்தோம்? நிச்சயமாக பயம்தான் என்று தோன்றியது. இதனால் வாழ்க்கை நாசமாகி விடக்கூடாதே என்ற பயம். திருமண வாழ்க்கையின் தோல்வி ஒரு பெண்ணுக்கு சமூகத்தில் எந்த மரியாதையையும் பெற்று தராது என்ற எண்ணம் ஏற்படுத்திய பயம். இரவில் மறைந்திருந்த கருப்பு விடிந்ததும் மறுபடியும் குப் என்று மனதை சூழ்ந்து கொள்ள மீண்டும் ச என்று தன் மீதே வெறுப்பும் சலிப்பும் தோன்றியது. பைசாசம் மெல்ல மெல்ல உயிர் தழ ஆரம்பித்தது. கூடவே அவன் தொட்டுவிட்ட உரிமையும் ஒன்று சேர்ந்து பலம் கூடியது. அவன் மிக மிக நல்லவன் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. இரவில் அவன் மடியில் சுருண்டு விழுந்த பெண்மை பகல் வெளிச்சத்தில் மறுபடியும் முரண்டு பிடித்து கொண்டு உச்சாணி கிழக்கு ஏறியது. மனித மனம் வினோதமானது என்பதற்கு உதாரணமாயிருந்தது அவள் பேச்சும் நடத்தையும். கோயிலுக்கு வேணாம் போயிட்டு வாங்களேன் என்றாள் மாமியார். போலாமா என்றான் கேசவன். சு, ஏன் கோயில் பிடிக்காதா? ஒரு காலத்துல பிடிச்சிருந்தது. இப்ப என்ன ஆயிடுத்து பிடிக்காம போறக்கு? தெய்வ நம்பிக்கையே போயிடுத்து எனக்கு. ஏன் சுபா, என்னாச்சு? பின்ன என்ன, நான் என்ன மாதிரியே வெளுப்பா லட்சணமா ஒரு புருஷன் வேணும்னு விழுந்து விழுந்து வேண்டின்றதென்ன? கடைசியில அந்த சாமி எனக்கு கொடுத்ததென்ன? அப்புறம்தான் நம்பிக்கையே போச்சு எனக்கு. கேசவன் இந்த தாக்குதலை எதிர்பார்க்கவில்லை. அவன் மனசு இந்த பேச்சில் திடுக்கிட்டது. இவள் என்னை வெறுப்போடுதான் மணந்தாளா? ஏன் சுபா, நான் தான் கருப்புன்னு முன்னாடியே சொல்லி அனுப்பினனே. சுபா பதில் சொல்லவில்லை. அப்பா உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? சொன்னார். அப்புறம் ஏன் சுபா? அது சரி, என்ன படிச்சென்ன, என்ன உத்தியோகம் பார்த்தென்ன? பெண்ணுக்கு ஏது மரியாதை? அவ என்னைக்குமே அடிமைதானே. யாருக்காவது கட்டுப்பட்டுண்டே இருக்க வேண்டியதுதான் அவ தலை விதி. நான் மட்டும் இதுக்கு என்ன விதி விலக்கு? அப்படின்னா மாமா உன்னை கட்டாயப்படுத்தினாரா? சுபா பதில் சொல்லாமல் எழுந்து செல்ல கேசவன் சிலையாய் அமர்ந்திருந்தான். மறுவீடு வந்திருந்த பெண்ணையும் மாப்பிள்ளையையும் வாய் நிறைய வரவேற்றார் நாராயணன். பெண்ணை வாஞ்சையோடு பார்த்து சிரித்தார். தங்கை ஓடி வந்து அக்காவை கட்டி கொண்டாள். நீ இல்லாம ஒரே போர் என்றாள். பெண்ணின் மேனியில் படர்ந்திருந்த புது மினுமினுப்பை அம்மா கவனித்தாள். நாராயணனும் அதை கவனிக்க தவறவில்லை. பெண் மகிழ்ச்சியாய் இருக்கிறாள் என்பதை மினுமினுப்பு உணர்த்தியது. என்ன கேசவா என்று அவன் இரு தோளையும் பிடித்து உற்று பார்த்து சிரித்தார். சந்தோஷமா இருக்கையா என்று கேட்டார். கேசவன் பதிலுக்கு சிரித்தான். சாப்பாட்டுக்கு பிறகு தெருமுனையில் இருந்த கடை வரைக்கும் செல்வதாக கூறி நாராயணன் செருப்பணிந்து இறங்கிய போது நானும் வரேன் என்றபடி கேசவனும் புறப்பட்டான். உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? தாராளமா. சுபாஷினியை நீங்க வற்புறுத்தினேளா? நாராயணன் அவனை ஏறிட்டு பார்த்தார். ஏன் கேசவா, ஏதாவது? இல்ல, கேட்டேன். வற்புறுத்தலப்பா, எடுத்து சொன்னேன். நல்லது கெட்டது சொல்லி கொடுக்க வேண்டியது என்னோட கடமை இல்லையா? அதைத்தான் செய்தேன். நிறத்தை பார்க்காத குணத்தை பாருன்னு சொன்னேன். புரியாம அவ பேசின போது லேசா கண்டிச்சேன். அவளோட அறியாமையால எங்க உன்னை நழுவ விட்டுட போறாளேங்கிற பயத்திலையும் அவ மேல இருந்த பாசத்தினாலையும் தான் கொஞ்சம் குரல் உயர்த்தி பேசினேன். அவ உன்னை வேண்டாம்னுட்டா. அவளை விட எனக்குத்தான் பெரிய இழப்புன்னு தோணித்து. முத நாள் எங்க ஆபீஸ்க்கு வந்து பேசிட்டு போன பார், அன்னிக்கே என் மனசுல ரொம்ப அழுத்தமா உட்கார்ந்துட்ட கேசவா. கருப்புன்னு சொல்லி முட்டாள்தனமா உன்னை அவ ஒதுக்கிட கூடாதுன்னு தான் கண்டிச்சேன். இது தப்புன்னா என்னை மன்னிச்சுடுப்பா.
நாராயணன் அவன் கையை பிடித்து கொண்டு பேசியதும் கேசவன் பதறினான். அடடே, என்ன மாமா, என்ன இது? அவ எதுவும் தப்பா சொல்லல. நடந்ததை சொன்னா அவ்வளோதான். நீங்க பயப்படுற மாதிரி எந்த பிணக்கும் இல்ல எங்ககிட்ட. நாங்க ரொம்ப சந்தோஷமாத்தான் இருக்கோம். அதற்கு மேல் அந்த விஷயம் பற்றி பேசி அவர் மனதை காயப்படுத்த அவன் விரும்பவில்லை. இருவரும் வீடு திரும்பினார்கள். அன்று மாலை சினிமாவுக்கு போக வேண்டும் என்று தங்கை சுகந்தி கேசவனிடம் கேட்டபோது, அதுக்கென்ன, எல்லாருமே போலாமே என்றான் கேசவன். நாங்க எதுக்கு, நீங்க 3 பேரும் போயிட்டு வாங்கோ என்றாள் வேதா. நாங்க போனப்புறம் இங்கேயே ஜாலியா இருக்கலாம்னு பிளானா? சுகந்தி கண் சிமிட்டி சிரிக்க, உதச்சேனா என்ற முகம் சிவக்க கை ஓங்கினாள். மாப்பிள்ளையின் முன்னால் அவள் கேலி செய்ததால் இன்னும் வெட்கம் கூடியது. மாமியாரின் வெட்கம் பார்த்து கேசவன் சிரித்தான். நீங்களும் வரணும் என்றான். நீங்க போயிட்டு வாங்கோ, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ராத்திரிக்கு டிஃபன் ரெடி பண்ணணும். என்ன டிஃபன்? சப்பாத்தியும் சப்ஜியும். சினிமா போயிட்டு வந்து நான் சப்பாத்தி இட்டு தருவேனாம், நீங்க போட்டு எடுப்பேளாம். சரியா போச்சு, நீங்க போய் நன்னா இருக்கு போங்கோ. நீங்க 2 பேரும் வரலன்னா சினிமா வேண்டாம், கேசவன் முடிவாக சொல்ல. சரி வரோம் என்றார் நாராயணன். 2 ஆட்டோவில் மேக்னி ஷோவுக்கே புறப்பட்டார்கள். நாராயணனும் கேசவனும் டிக்கெட்டுக்காக செல்ல மற்றவர்கள் வெளியில் நின்றிருந்தார்கள். அடடே, சுபாஷினியா என்ற குரல் பின்னால் கேட்க சுபா திரும்பினாள். கல்லூரி தோழி ராஜியை கண்டதும் முகம் மலர்ந்தாள். எப்படி ராஜி இருக்க? ஆ, இருக்கேன். அது சரி, உனக்கு கல்யாணம் ஆயிடுத்தா என்ன? மகா அழுத்தம்டி. என்னை கூப்பிட்டியா நீ? உன் அட்ரஸ் தெரியலையே. அது சரி, நீ மட்டும் உன் கல்யாணத்துக்கு கூப்பிட்டியாக்கும். என்னோடது ஊர்லெல்லாம் நடந்தது. ஹஸ்பண்ட் என்ன பண்றார்? மில் ஓனர். கோயம்புத்தூர்ல 2 மில் இருக்கு. சுபாஷினி விழி விரித்தாள். நிறைய படிச்சவரா என்றாள். எம்பிஏ அது இதுன்னு ஏகப்பட்ட பட்டம். வந்திருக்காரா கூட? டிக்கெட் வாங்க போயிருக்கார். லவ் மேரேஜா? யார் சொன்னா? அரேஞ்சு தான். சுபா இன்னும் வியந்தாள். ஏனெனில் ராஜி ஒன்றும் பேரழகு இல்லை. சுமாராகத்தான் இருப்பாள். ஆனால் பெரும் பணக்காரி. அதனால் தான் பணத்தால் பெரிய இடத்து பிள்ளையை விலைக்கு வாங்கி இருக்கிறார்கள். பணம் பணத்தோடு சேர்ந்து கொண்டு மற்ற விஷயங்களை வீழ்த்தி இருக்கிறது. வந்துட்டாரு, நான் போகட்டுமா? அப்புறமா வீட்டுக்கு வாயேன், ஒரு வாரம் இங்கேதான் இருப்பேன். ராஜை விலாச அட்டையை திணித்து விட்டு போனாள். அவள் புருஷன் ஹிந்தி நடிகன் மாதிரி நல்ல நிறமும் உயரமுமாக இருந்தான். நல்ல காலம் கேசவன் அவர்களுக்கு எதிரில் வரவில்லை. இல்லாவிட்டால் அவனை அவளுக்கு அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கும். இப்படி ஒரு கருப்பா என்ற மனசுக்குள் சிரித்திருப்பாள் ராஜி. தன் புருஷனை நினைத்து கர்வம் அதிகரித்திருக்கும். சுபாஷினி பெருமூச்சு விட அதில் அனல் அடித்தது. சினிமாவில் மனது ஒட்டவில்லை. 7 மணிக்கு வீடு திரும்பினார்கள். வேதா சப்பாத்திக்கு மாவு பிசைய கேசவன் சப்பாத்தி கல்லையும் குழவியையும் எடுத்துக்கொண்டு உட்கார்ந்தான். வேண்டாம், எழுந்திருங்கோ என்றாள் மாமியார். முடியாது என்றான். நாராயணன் சிரித்தார். இது என்ன கூத்து? வேதா கேட்க. ஏன், எங்க அம்மாவுக்கு சுபா ஒத்தாசை செய்யறாளே, அத மாதிரி தானே இதுவும். அவ எங்காத்துல செய்யலாம், நான் இங்கு செய்யப்படாதா என்று நியாயம் பேசினான். பேசினபடியே மிக அழகாக சப்பாத்தி இட்டு கொடுத்தவனை வீடு வியந்து போய் பார்த்தது. நாராயணன் நெகிழ்ந்து போனார். இப்படி ஒரு மாப்பிள்ளை யாருக்கு கிடைப்பார்கள் என்று மனசுக்குள் கர்வப்பட்டார். கோடியில் ஒன்றுதான் இப்படி அனுசரணையாக இருக்க முடியும். இது பூர்வ ஜென்ம புண்ணியம். மாப்பிள்ள, சப்பாத்தி இடும்போது மாமனார் நான் சும்மா நிக்கலாமோ? நீ விலகு, நான் சப்ஜி பண்றேன் என்றார். எப்பா, மாப்பிள்ளைய பார்த்தாலும் உதவி செய்யணும்னு தோன்றதே அதிசயம்தான். வேதா அவரை சீண்டினாள். சப்பாத்தியும் சப்ஜியும் சுட சுட ரெடியானதும் எல்லோருமே வட்டமாய் அமர்ந்து சாப்பிட்டார்கள். சுபாஷினி மட்டும் ராஜையையும் அவள் அழகான புருஷனையும் நினைத்தபடியே சாப்பிட்டாள். 2 நாட்கள் மாமனார் வீட்டில் தங்கியிருந்தான் கேசவன். அந்த 2 நாட்களும் வீடு கலகலப்பாய் இருந்தது. நாராயணனோடு நிறைய விஷயம் பேசினான். அவருடைய வெளி வேலைகளிலும் உடன் சென்று உதவினான். மைத்துனிக்கு படிப்பு விஷயத்தில் நிறைய சந்தேகம் தீர்த்தான். மாமியாருக்கு காய்கறி நறுக்கி கொடுத்தான். மாப்பிள்ளையா லட்சணமா இல்லாம ஏன் இப்படி பொம்மநாட்டி வேலையெல்லாம் செஞ்சுண்டு? எனக்கு மானம் போறது. சுபாஷினி இரவில் சிடுசிடுத்தாள். இதுல என்ன தப்பு சுபா? ஆம்பளை வேலை செய்யப்படாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? உங்க மரியாதையை கெடுத்துக்க போறேள் பாருங்கோ. உனக்கு புரிஞ்சது அவ்வளவுதான் சுபா. பரஸ்பர சிநேகம் இருக்கிற இடத்துல மரியாதைக்கு வேலையே இல்ல. எனக்கு பிடிக்கல. நாளைக்கே நாம புறப்படுறோம் இங்க இருந்து. ஓ இஷ்டம் என்றான் கேசவன்.
மறுநாள் மாலை புறப்படலாம் என்று சொல்ல கேசவன் ஆபீஸுக்கு புறப்பட்டான். சுபாஷினி லீவு போட்டிருந்தாள். வீட்டில் போர் அடிக்க ராஜியை பார்த்துவிட்டு வரலாம் என்று கிளம்பினாள். பஸ் பிடித்து அடையாறில் இறங்கி வரட்டு கௌரவத்திற்காக ஒரு ஆட்டோ வைத்து கொண்டு 4 தெரு தள்ளி இருந்த ராஜியின் வீட்டுக்கு வந்தாள். கல்லூரியில் படிக்கும் காலத்தில் ஒரே ஒரு முறை வந்திருக்கிறாள். அப்போதே அந்த பெரிய வீட்டின் அழகில் மாய்ந்து போயிருக்கிறாள். வாசுபா, ராஜை கீழே இறங்கி ஓடி வந்து வரவேற்றாள். சற்று நேரம் கல்லூரி காலம் பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். அன்னைக்கு அவசரத்துல உன் ஹஸ்பண்டை பார்க்காமயே போயிட்ட சுபா, என்னை மன்னிச்சிடு. அவர் எப்படி நல்லா இருப்பாரா? நல்ல வேலையா? உன்னை நல்லா வச்சிருக்காரா? ஆசையா இருக்காரா? ஆ, ஆசைக்கு என்ன இப்போ? சுபாஷினி சலிப்பாக கூற, அதென்ன சுபா சலிச்சுக்கிற? ஆசையா இருக்கிற புருஷன் கிடைக்கவும் கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமோ என்றாள். ஏன், உன் புருஷன் கூடத்தான் ஆசையா இருக்காரே உன்கிட்ட? சுபா இப்படி சொன்னதும் ராஜியின் முகம் ஒரு வினாடி வேதனையில் தோய்ந்தது. ஏன் ராஜி, என்னமா மாதிரி ஆயிட்ட? ஒன்றும் இல்லை. போய் ஏதோ இருக்கு. என்ன குறை ராஜி உனக்கு? பணக்கார இடம், அழகான புருஷன், நல்ல படிப்பு, நிறைய பணம், அப்புறம் என்ன குறை? சந்தோஷமா இருக்க இதெல்லாம் மட்டும் போதுமா சுபா? அழகு, பணம், படிப்பு, வசதி எதுக்கும் குறைச்சல் இல்லதான். ஆனா ஆசை, அன்பு, இதெல்லாம் விலைக்கு வாங்கக்கூடிய சமாச்சாரமா? என்ன ராஜி சொல்ற நீ? சுபாஷினி திகைப்போடு பார்த்தாள் அவளை. நான் சந்தோஷமா இல்ல சுபா. ராஜியின் கண்கள் மழுக்கென்று உடைந்தது. என்னாச்சு ராஜி? மனசு விட்டு என்கிட்ட சொல்லலாம்னா சொல்லு. ராஜி கண்ணீரை துடைத்தபடி சொல்ல ஆரம்பித்தாள். முதல்ல அவரை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்க அப்பா பணக்காரர் தான். ஆனா அவங்க குடும்பம் எங்களை விட 2 மடங்கு பணம் உள்ள குடும்பம். அவரும் நல்ல அழகு, கம்பீரம், படிச்சிருந்தார், ஃபாரின் எல்லாம் போயிட்டு வந்தவர். நான் கனவு கண்டதும் இப்படிப்பட்ட ஒரு புருஷன் வரணும்னு தான். ஸோ அப்பா சொன்னதும் ரொம்ப சந்தோஷமா தான் இவருக்கு கழுத்தை நீட்டினேன். ஆனா 4 நாள்ல அந்த அழகான உருவத்துக்குள்ள இருந்த மிருகம் எனக்கு மட்டும் தெரிய ஆரம்பிச்சதும் நான் பயந்து போயிட்டேன். புருஷன் பெண்டாட்டினா பிரதானம் செக்ஸ் தான். அந்த செக்ஸ் கூட ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கவும், அன்பை வளர்த்து கொள்ளவும், சந்ததியை உருவாக்கவும் தான். ஆனா எனக்கு கிடைச்ச செக்ஸ் சொன்னா அலறிடுவேன். சுபா, நீ வக்ரத்தின் மொத்த வடிவமும் அவர்தான்னா உன்னால நம்ப முடியாது. ஒரு குடும்ப பெண்ணாவே என்னை நடத்தல அவர். ஒரு தாசி கூட கூசி போற அளவுக்கு வக்ரம். வெளியில சொல்லிக்க முடியாத காயம் இது. போராததுக்கு சந்தேகம் வேற. இவன் வக்ரத்துக்கு ஈடு கொடுத்தா ஏற்கனவே பழக்கமான சிரிப்பான். ஈடு கொடுக்காட்டா என்ன பொம்பளை நீ புருஷனை திருப்திப்படுத்த முடியாமன்னு சொல்லி காட்டுவான். இது மட்டும் இருந்திருந்தா கூட என் தலையெழுத்துன்னு இந்த வாழ்க்கையையே சந்தோஷமா ஆக்கிக்க முயற்சி பண்ணி இருப்ப. ஆனா இவனுக்கு ஊர் முழுக்க பெண் தொடர்பு உண்டு சுபா. சொல்ல போனா கோயம்புத்தூர்ல எங்க வேலைக்காரியை கூட விட்டு வைக்கல. ராஜை தாரை தாரையாய் கண்ணீர் விட சுபாஷினி ஆணி அரைந்தாற் போல அமர்ந்திருந்தாள். உங்க அம்மா அப்பாட்ட இது பத்தி நீ சொல்லலையா? சொன்ன சுபா. ஆனா பெரிய எடுத்து பையன்னா அப்படி இப்படித்தான் இருக்கும். நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்ட்டாங்க. அப்படியே அவங்க ஏதானும் கேட்டா கூட இவர் அவங்கள மதிக்கவும் மாட்டார். எங்க அம்மா அப்பான்னா ரொம்ப இளக்காரம் இவருக்கு. உங்க அப்பா என்ன செஞ்சு கிழிச்சிட்டான் அப்படின்னு சில நேரம் கத்தும்போது என் மனசு துடிக்கும். எந்த பொண்ணு தான் அப்பா அம்மாவை கேவலமா பேசுறத பொறுத்துப்பா சொல்லு. ஒரு நாள் என்ன சொன்னான் தெரியுமா? உங்க அம்மா உன்னை விட செம கட்டைன்னா. சீ, போடான்னுட்டு மெட்ராஸ் வந்துட்ட. பின்னாடியே நாய் மாதிரி வந்து நின்று வந்துடுன்னா. அம்மா கிட்ட நான் என்னன்னு சொல்லுவேன்? அவங்க எதிர்க்க சண்டையும் போட முடியல. அப்கோர்ஸ் அன்னைக்கு சினிமாவுக்கு வந்தது கூட சண்டை போடத்தான். சினிமாவை முழுக்க பார்க்கல. உனக்கு தெரியாது, 10 பேருக்கு நடுவில் பலார்னு என்னை அரைஞ்சிட்டு எழுந்து போயிட்டான். அவமானத்துல துடிச்சு போயிட்டேன். சேர்ந்து புறப்பட்ட நாங்க தனித்தனியா வீட்டுக்கு வந்தோம். அன்னைக்கு ராத்திரியே புறப்பட்டு போயிட்டான். போகும்போது சொல்றான், இன்னும் 4 நாள்ல நீ வரலைன்னா டைவர்ஸ் நோட்டீஸ் வரும்னு. இன்னைக்கு 3ஆம் நாள். போறதா வேணாமான்னு குழம்பிட்டு இருக்க. பைத்தியமே பிடிக்கிறாப்புல இருக்கு. ஒரு நேரம் டைவர்ஸ் தேவலைன்னு தோணுது. ஆனா அம்மா அப்பா இடிஞ்சு போயிடுவாங்க. இன்னொரு நேரம் இதை ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு என் அன்பால மெல்ல மெல்ல அவனை ஒரு வழிக்கு கொண்டு வந்து மனுஷனா மாத்திடலாமான்னு யோசிக்கிறேன். மாறுவானா சுபாவ? ராஜை கேள்வியோடு நிறுத்த சுபா மூச்சு விடக்கூட மறந்து சிலையாய் அமர்ந்திருந்தாள். நீ 2வதா சொல்ற அன்புங்கிற அஸ்திரம்தான் சரி ராஜி. அன்பு ஒண்ணுக்குத்தான் மிருகத்தை கூட நம்ம கிட்ட சிநேகப்படுத்துற சக்தி உண்டு. தயவு செய்து வெட்டிக்காத. முயற்சி பண்ணி பாரு அவரை திருத்த.
படிச்சவர் தானே, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா புரிஞ்சுப்பார். நீ ஜெயிச்சிடுவ. உனக்காக நான் வேண்டிக்கிறேன். நாளைக்கு நீ கிளம்புற வழி பார் ராஜி. சுபா எழுந்து கொண்டாள். ராஜையின் வீட்டை விட்டு வெளியில் வரும்போதுதான் கேசவனின் உயரமும் அழகும் அவளுக்கு புரிந்தது. இன்னொரு ஆடவனின் அந்தரங்க அவலட்சணம் தெரிந்த பிறகுதான் கேசவன் தெய்வம் என்று தோன்றியது. அந்த கருப்பு வைரத்திற்குள் இருந்த அன்பினும் நீரோட்டத்தில் மூழ்கிவிடும் வெறி தலைக்கேறியது. போலாமா சுபா என்றபடி அன்று மாலை அவன் வந்தழைத்ததும் சட்டென்று அவனை கட்டிக்கொண்டாள். அவன் முகம் முழுக்க முத்தமிட்டாள். கேசத்தில் விரல் நுழைத்து இறுக்கினாள். ஐ ஆம் லக்கி என்று முணுமுணுத்தாள். என்னாச்சு சுபா? கேசவன் இந்த திடீர் அன்பில் திக்கு முக்காடினான். எல்லாம் பொசுங்கி போச்சு. எதெல்லாம்? என் அழுக்கெல்லாம். புரியலையே. கேசவன் குறும்பாக சிரிக்க, புரியலையா? கதவு சாத்துங்கோ, புரிய வைக்கிறேன் என்றாள். நீ சிரமப்பட வேண்டாம் கேசவா, நானே சாத்திடுறேன் என்று சிரித்தபடி அங்கு அறைக்கதவை வெளியில் இருந்து இழுத்து மூடினார் நாராயணன். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.